சர்வதேச சிட்டுக்குருவிகள் தினத்தினை முன்னிட்டு சிட்டுக்குருவிகள் பாதுகாப்பதன் அவசியம் குறித்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிலையில் இன்று சர்வதேச சிட்டுக்குருவிகள் தினத்தினை முன்னிட்டு தேசிய பசுமைப்படை சார்பில் ஒருங்கிணைப்பாளர் வே. சிவதாஸ் தலைமையில் உதகையில் உள்ள ஹோபார்ட் நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிட்டுக்குருவிகளை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க தற்போது அதிகரித்து வரும் காங்கிரீட் வீடுகளில் சிட்டுக்குருவிகள் வசிக்கும் வகையில் கூரை வேய்ந்த வீடுகளாக மாற்றவும், இயற்கை விவசாயத்தை நம் வீட்டு தோட்டத்திலிருந்து துவக்க வேண்டும் என மாணவ மாணவிகளிடையே எடுத்துரைக்கப்பட்டது. மூத்த சமூக ஆர்வலர் ஊடகவியலாளர் ஆரியதாஸ் பேசுகையில், இயற்கையின் சூழல் பின்னணியில் சிட்டுக்குருவிகள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. நம் அளவு இயன்ற அளவு அழிவின் பிடியில் இருக்கும் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கை முன்னெடுப்பது அனைவரின் முக்கிய கடமை என குறிப்பிட்டார். மனுஷன் சந்தோஷமா வாழ முடியும். இது எது இல்லைன்னா மனிதனால சந்தோஷம். இந்த பேனர் நான் கட்டினோன்னே இந்த நார் இருக்கு இல்லையா, அந்த நாரை சிட்டுக்குருவி கொத்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. வந்தவனையே அந்த ஆண் சிட்டுக்குருவி இருக்கு இல்லையா, ப்ரௌன் கலர்ல இருக்கக்கூடிய பூச்சிகள், மரங்களை அரிக்கக்கூடிய பூச்சிகள், இது எல்லாத்தையுமே சாப்பிடும். ஒரு சிட்டுக்குருவி ஒரு நாளைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 100-200 பூச்சி சேர்ந்துதான் கூடு கட்டி இதெல்லாம் நடத்தக்கூடியது. அப்போ அவங்களுக்கு நாரெல்லாம் தேவை. அப்போ நம்ம அந்த மெட்டீரியல் கொடுக்கலாமா? நம்ம வீடுங்கள்லாம் இருக்குங்க, உங்கள் மரத்தை கிட்ட உங்கள் வீட்டுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிங்கன்னா அவங்க கூடு கட்டுறதுக்கு மெட்டீரியல் கொண்டு போயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கூடு கட்டுறதுக்கான மெட்டீரியல் புதுசாக கட்டும். இவ்வளோ பெரிய அளவுக்கு அந்த சிட்டுக்குருவி கூடு கட்ட வேண்டியது இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு அந்த சிட்டுக்குருவி கூடு கட்டணும்னா அந்த அளவுக்கு மெட்டீரியல் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க சிட்டுக்குருவியினுடைய கூட்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் நிறைய. அண்ணா அதனால என்ன பண்ணுறோம், நீங்கள் ஓபன் ஸ்கூல் உள்ள இருக்கு தண்ணி வைங்க, கொஞ்சம் கொஞ்சம் தீனி போடுங்க, அதை காப்பாற்றுங்க. எந்த ஜீவராசிக்கும் நம்ம அடிக்கிறதுக்கு நமக்கு இதே கிடையாது. கடவுள் எதுவுமே கொடுக்கல. தோணும் நமக்கு அதை வச்சு ஏதாச்சும் சொல்லலான்னு தோணும். அப்புறம் ஏதாச்சும் ஒரு தீனி இருந்தால் தனக்கு ஒரு 2 தீனி திணித்து தன்னோட சொந்தங்களை பாதுகாக்கணும். சர்வதேச சிட்டுக்குருவிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. உலகில் உள்ள 50 நாடுகள் இந்த சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகளாவிய நிலையில மக்களோட இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரே ஒரு பறவை அப்படின்னாலே எல்லாருமே பறவையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது சிட்டுக்குருவிகளாக தான் இருக்க முடியும். அந்த சிட்டுக்குருவி இனம் இன்னைக்கு வேகமா உலகில் பல நாடுகள்ல அழிஞ்சிருச்சு. இந்தியா போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா இன்னும் அதனுடைய உயிர்ப்பு இருந்துட்டு இருக்கு. ஸோ இது இருக்கக்கூடிய அந்த குறைந்த அளவுல இருக்கக்கூடிய சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கணும், அதனுடைய வாழ்விடங்கள் பல்லுயிர் தன்மையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு மாணவர்கள்ட்ட சொல்லியிருந்தோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா பாத்தீங்கன்னா, இந்த நம்மளுடைய நாட்டுல ஏன் இந்த மாதிரி சிட்டுக்குருவிகள் வேகமா அழியுதுன்னு பாத்தீங்கன்னா, அதிக அளவுல ரசாயன மருந்துகள் தோட்டங்களுக்கும் செடிகளையும் பாதுகாக்கிறதுக்காக நிறைய உபயோகம் பண்றாங்க. இதுல அந்த சிட்டுக்குருவிகள் அந்த விஷம் மருந்துகளை அருந்தப்பட்ட நிலையில இறந்து போயிடுது. இரண்டாவது இன்னும் அடுத்த என்ன விஷயம் அப்படின்னா, டெவலப்மெண்ட் அதிக அளவுல வளர்ச்சி அடைஞ்சோடனே சிட்டுக்குருவி ஓடு வீடுகள், இந்த மாதிரி கூரை வீடுகள் இவைகளை தான் கூடு கட்டி தன்னுடைய வம்சத்தை பண்ணக்கூடிய இயற்கையான தன்மை அதுக்கு இருக்கு. அது காங்கிரீட்ல இல்ல மரங்கள்லயோ கூடு கட்டக்கூடிய தன்மை அதுக்கு கிடையாது. அதனால இந்த மாதிரியான தன்மையில இருக்கக்கூடிய இடங்கள்ல கூடு கட்டி வாழக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அதனுடைய இனம் இன்னைக்கு வேகமா அழிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு ரொம்ப வேதனையா என்னன்னா, அதனுடைய வாழ்விடங்கள் இருப்பிடம் இல்லாதனால
சின்ன சின்ன காங்கிரீட் இதுல வந்து தண்ணி போகக்கூடிய பகுதிகள், இந்த மாதிரியான சின்ன சின்ன குழாய்கள் எல்லாமே வந்து அது கூடு கட்டி அதனுடைய வம்சத்தை வந்து அதிகம் பண்ணிட்டு இருக்கு. மிகப்பெரிய போராட்டத்தோட தன்னுடைய இனத்தை வந்து அது பாதுகாத்து கொண்டிருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சிட்டுக்குருவி ஏன் ரொம்ப முக்கியமா இந்த நாட்டுக்கு நமக்கு தேவையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்லுயிர் சூழல்ல வந்து நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய சூழல்ல இருக்கக்கூடிய பூச்சிகள் போன்றவை எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டுட்டு கொசுக்கள் நமக்கு வந்து தீங்கை விளைவிக்கக்கூடிய கொசுவினுடைய முட்டைகள், கொசுக்கள் எல்லாத்தையும் இதை வந்து பாதுகாத்துட்டு இருக்கு. அதே மாதிரி இங்க தானியங்கள், நம்ம சிதறக்கூடிய தானியங்கள், இவைகள் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இந்த மக்களோட இருந்துட்டு இருக்கு. இதை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனுஷனுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயலா நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இந்த வருஷத்துடைய முக்கியமான தீம் வந்து கிரியேட்டிங் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதை வந்து பாதுகாத்து அதை வளர்த்துவது நம்மளுடைய கடமை.